பண்ணீங்க. எல்லா பாவ சாபமும் என்னை விட்டு விலகி போயிருச்சு. எனக்குள்ள ஒரு பரிசுத்த வாழ்வு வந்துருச்சுப்பான்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க. பயம், படபடப்பு எல்லாம் ஓடி போச்சு, ஓஞ்சு போச்சு. இந்த பாடுகள், எந்த பாடுகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய, அதை எதிர்க்கக்கூடிய, அல்லது அதை மேற்கொள்ளக்கூடிய, அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு புது பலன் எனக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லுங்க. நோய் நொடிகள் எல்லாம் ஓடி போகுது, அல்லது நோய் நொடிகள் எல்லாம் என்னை விட்டு நீங்குது. பேய்களை விரட்டக்கூடிய ஒரு ஆற்றல், நோய்களை மட்டுமல்ல பேய்களையே எதிர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் எனக்குள்ள வந்துருச்சு. பேய்களையே துரத்தக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை இயேசு எனக்குள்ள தந்திருக்கிறார். கடன் தொல்லை, கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு. கண்ணீர் எல்லாம் மாறி போச்சு. இதெல்லாம் இயேசுவால எனக்கு கிடைச்ச பரிசு. இயேசுவை நான் நம்பினதுனால, இயேசுவை நான் விசுவாசித்ததுனால, இயேசுவை நான் தேடுனதுனால, இயேசுவை நான் நோக்கி பார்த்ததுனால எனக்கு இயேசு தந்த ஒரு பரலோக வாழ்வு இது. இது ஒரு பாக்கியமான வாழ்வு இதுன்னு சொல்லி அப்படி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உங்களானது ஆண்டவரே எங்களுடைய பயமெல்லாம் மாறி போச்சு ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க. எல்லா பதட்டமும் படபடப்பும் நீங்கி போயிருச்சுப்பா. எல்லா ஒழுங்கின ஆவியையும் எடுத்து போட்டுட்டீங்க அப்பா. ஒரு உற்சாகத்தின் ஆவியை எனக்கு தந்திருக்கிறீங்கப்பா. எல்லா பாவ சிந்தைகள் மாறிடுச்சுப்பா. எல்லா சாபத்தின் வல்லமைகள் எங்களை விட்டு எடுத்து போடப்பட்டது ஆண்டவரே. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா வருத்தங்களுக்கு ஒரு முடிவு தந்தீங்க, எல்லா சஞ்சலங்களுக்கு ஒரு முடிவு தந்தீங்க, எல்லா ஒரு போராட்டமும் எங்க வாழ்க்கையில ஒரு முடிஞ்சு போச்சு ஆண்டவரே. எல்லா வேதனைகளுக்கும் ஒரு முடிவை கொடுத்துட்டீங்கப்பா. நாங்கள் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். அவை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அதிசயத்தை செய்தவர், அவை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அதிசயத்தை செய்தவர், உடைய சமூகத்துக்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் அதிசயத்தை செய்தவர். இந்த கால வேலைக்கு கூட இந்த இடத்துல கூடி இருக்கிற ஒவ்வொரு வாழ்விலும் நேர் அதிசயமான வேலை செய்து எல்லா வருத்தங்களுக்கும் முடிவை உண்டாக்குகிறதுக்காக நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம்ப்பா. எல்லா சஞ்சலங்களுக்கும் ஒரு முடிவை உண்டாக்குகிறதுக்காக நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா யுத்தங்களுக்கும் ஒரு முடிவை உண்டாக்குகிறதுக்காக நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எல்லா பலவீனங்களுக்கும் ஒரு முடிவை உண்டாக்குகிறதுக்காக நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா பிள்ளி சூரிய கட்டுகளுக்கும் ஒரு முடிவை உண்டாக்குகிறதுக்காக நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா தீங்குகளுக்கும், எல்லா இழப்புகளுக்கும், எல்லா பொல்லாப்புகளுக்கும் நீர் முடிவை உண்டாக்குகிறதற்காக நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே உயர்த்துங்க ஆண்டவரே, உயர்த்துகிறோம் அப்பா. நீங்க தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை எங்க வாழ்வில செயல்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. நீங்க தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில எங்க வாழ்வை வடிவமைக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த
எந்த தீங்கும் நேராமல் உடைய தூதர்கள் என்னை காத்துக் கொள்கிறார்கள் சொல்லுங்க. அதனால நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க. உடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஓ வழிகள் எல்லாம் என்னை பாதுகாத்து தூதர்கள் இருக்கிறாங்க. நான் சந்தோஷமா இருக்கிறேன். என் வாழ்வை இயேசு சந்தோஷமாக்கி இருக்கிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என்னை சந்தோஷப்படுத்துகிற தேவன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. சாத்தானின் சகல எல்லா வலிமையையும் எல்லா அதிகாரத்தையும் எனக்கு இயேசு கொடுத்திருக்கிறார். நான் சந்தோஷமா அவரை பாடுவேன். சந்தோஷமா அவரை உயர்த்துவேன். எனக்குண்டு அல்லேலூயா ஆனந்தமே ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே ஆனந்தமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரே எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரே ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க. ஆனந்தமே ஆனந்தமே இது மாபெரும். சொல்லுங்க ஆண்டவரே எவ்வளவு சந்தோஷமா. எல்லா வல்லமையும் உள்ளவர், எல்லா அதிகாரமும் உள்ளவர். எப்பொழுதே துக்கம் மாறட்டும் ஆண்டவர். பயம் மாறட்டும் ஆண்டவர். இயேசுவே சொந்தம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று சொல்லுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் என்னை காத்துக் கொள்வார்னு சொல்லுங்க. என்னை காத்துக் கொள்ள வல்லவர் நீங்க ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அப்படியே சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். என்னை இறுதி வரை அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். மரண பரியந்தம் என்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். எனக்கு சந்தோஷத்தை தந்தார். சத்துருவின் மேல் ஆளுகை தந்தார். ஒரு சாட்சியுள்ள வாழ்வை தந்தார். நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. உயர்த்துகிறேன் உயர்த்துகிறேன் உயர்த்துகிறேன். நன்றி நன்றி அப்பா. அப்படியே கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் பாதலத்தில் சொந்தக்காரரே உள்ளத்துல வாழ்றீங்கப்பா. எல்லா வல்லமைகளுக்கு மேலானவரே உள்ளத்துல வாழ்றீங்கப்பா. எல்லா அதிகாரங்களுக்கு மேலானவரே உள்ளத்துல வாழ்றீங்கப்பா.
கண்ணி ஏன் மனமே காக்கும். உங்க இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, இயேசு இருக்காரு, நீ கலங்காத. கலக்கம் ஏன் மனமே, கண்ணி ஏன் மனமே, கண்ணி ஏன் மனமே, இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்திடுவார். எபினேசர் அவர்தானே. இதுவரை அப்படியே சொல்லுங்க, இதுவரைக்கும் நீ உன் பலத்துல நடக்கல, இதுவரை நீ ஒரு பலத்துல மத்தவங்க தயவுல எல்லாம் நடக்கல, இதுவரைக்கும் அவர் தான் நடத்தி வந்தார். என் மனமே, இனி அவர் நடத்துவார். இத்தனை ஆண்டுகள் உன்னை நடத்தினவர், இத்தனை நாட்கள் உன்னை நடத்தினவர். என் மனமே கலங்காத, என் ஆத்மாவே கலங்காத, இயேசுவுடைய பார்த்து கலங்காத, உனக்கு இருக்கிற போராட்டங்களை பார்த்து கலங்காத. ஆத்மாவே அதிசயம் செய்கிறவன் உனக்குள்ளே வாழுகிறார், அதிசயம் செய்கிறவன் உனக்குள்ளே வாழுகிறார். அப்படியே உங்களுடைய உள்ளத்தை பார்த்து சொல்லுங்க, நீ கலங்காத, அதிசயம் செய்கிறவன் உனக்குள்ளே வாழுகிறார். எல்லா நன்மைக்கு ஏதுவா முடியும், எல்லா நன்மைக்கு ஏதுவா முடியும், எல்லா மகிழ்ச்சிக்கு ஏதுவா முடியும், எல்லாம் உன்னை மேன்மைப்படுத்தபடி முடியும். இயேசு இருக்கிறார், உன்னை தெரிந்து கொண்டவர் இருக்கிறார், உன்னை நேசித்தவர் இருக்கிறார், உன் கையை பிடிச்சவர் இருக்கிறார், உன்னை கழுவினவர் இருக்கிறார், உன்னைக்காக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறவர் இருக்கிறார். நான் போய் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொன்னவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போய் இருக்கிற தேவன் உங்களை விட்டு விலகாமல் இருக்கிறார், உங்களை கைவிடாமல் இருக்கிறார். அப்படியே ஆண்டவர் நீங்க மகிமைப்படுத்துங்க. கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா, எந்த சூழ்நிலையும் பார்த்து நான் பயப்படலப்பான்னு சொல்லி பாருங்க. உங்களுடைய இருதயம் ஒரு பரவசத்தால மூடும், உன்னத பெறனோட இருதயத்தை மூடும். இந்த உலகத்தின் வல்லமைகளுக்கு மேலான ஒரு வல்லமை உங்களை இடை கட்டுகிறத பார்ப்பீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை உடைய பலத்தினால் இடை கட்டுகிறதுக்காக நான் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை ஆண்டவரே இப்பொழுதே ஊக்கப்படுத்துகிறதுக்காக, உற்சாகப்படுத்துகிறதற்காக, திடப்படுத்துகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, உள்ளத்தை விட்டு
உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க எல்லாமே தொற்றுகிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. வாஞ்சையோடு தாகத்தோடு வந்த உடைய பிள்ளைகள் வாழ்வில ஒரு வற்றாத நீரூற்ற கட்டளையிட்டு இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. உடைய பிள்ளைகளை ஒரு வளமான தோட்டமாக நீ மாற்றுகிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, ஜீவன் நோய்வுற்று உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்து நீர் புறப்பட பண்ணுகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, இப்பொழுதே உடைய பலத்தினால் என் ஒவ்வொருவரையும் இடை கட்டி இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால அவருடைய உள்ளமும் அவருடைய உடலும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இதே ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு பலத்தோடும் தன் வாழ்விலே வருகிற எல்லாவற்றையும் உடைய நாமத்தினாலே உடைய பிள்ளைகள் எதிர்கொண்டு மேற்கொள்ள, எல்லாவற்றையும் ஜெயிக்க, எல்லாவற்றின் மூலமாகவும் சந்தோஷத்தை காண நல்ல ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்வீராக என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதியும் நாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.